Relax your body completely. Relax your prana. Just watch your breath. Inhale slowly and exhale very, very slowly. Relax your mind. Just watch your thought. Relax your buddhi by just commanding. Next, giving attitude to your mind, acceptance. நான் என்னிடம் இருக்கிற குறைகளை உடலில், மனதில், புத்தியில், இந்திரியங்களில் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டேனோ, என்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ, என்னுடைய அறியாமையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ, என்னுடைய இயலாமை, அறியாமை, குறைகள் என்னிடத்தில் கோடான கோடி இருப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ, அதேபோல் என் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அவர்களிடம் இருக்கிற குறைகள், இயலாமை, அறியாமை. இயலாமை என்பது கோபப்படக்கூடாது என்று தெரிந்தும் கோபப்படுதல், இந்த மாதிரி இருக்கிறது இயலாமை. அல்லது வயோதிகத்தினால் வருகிற பிசிக்கல் இயலாமை, மென்டல் இயலாமை, இரண்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஏற்றுக்கொள்வதுதான் இங்கு அவசியம். அவர்களுடைய இயலாமை, அறியாமை என்பது அவர்களால்
அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் அமைகிறது. எப்படி என்னுடைய இயலாமை, அறியாமை என்னுடைய குணத்தின் அடிப்படையில் அமைகிறதோ, அதேபோல் அவர்களுடைய இயலாமை, அறியாமையும் அவர்களுடைய குணத்தைப் பொறுத்து அவர்கள் தன்னிச்சை இன்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அந்த ஞானத்தை பெற்று அதில் உறுதியாகும் பொழுதுதான் நாம் நம் குடும்ப உறுப்பினர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நம்முடைய உறவுகள். முதலில் குடும்ப உறுப்பினர்களிடம் இந்த அறிவை பயன்படுத்தி ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மால் அடுத்த உறவுகள், நண்பர்கள் இவர்களுடைய குறைகளையும், அறியாமையையும், இயலாமையையும் ஏற்றுக்கொள்ள முடியும். மனது எந்தவித சஞ்சலமும் அடையாமல் ஏற்றுக்கொள்வதுதான் இங்கு நாம் பேசப்படுவது. இதை மீண்டும் மீண்டும் தியான காலத்தில் சிந்திக்க சிந்திக்க அபியாசம் செய்ய செய்ய மனம் சுபாவத்திற்கு வரும். வெறும் அறிவினால் நாம் பலனை பெற முடியாது. மனதை பழக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் மனம் அதை பிடித்துக் கொள்ளும் என்று இறைவன், மனதை படைத்த இறைவன் கூறுகிறார். அடுத்தது அசங்கோகம். நம் உறவுகளைப் பற்றிய, குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்களைப் பற்றிய மற்றொரு அறிவு. பூர்வ ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் நான் கொண்ட உறவுகள் இந்த ஜென்மத்தில் என்னுடன் தொடர்வது இல்லை. அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் அதிலும் இப்பொழுது நான் கொண்டிருக்கும் உறவுகள், தாய், தந்தை, கணவன், மகன், மகள் யாரும் அடுத்த ஜென்மத்தில் என்னுடன் வரப்போவது கிடையாது. உறவுகள் வாழ்க்கைக்கு அவசியம். ஒரு மனதை பக்குவப்படுத்த உறவுகள் அவசியம். ஆனால் அதில் சத்தியத்துவ புத்தி அவசியம் அற்றது. அனைத்தும் டெம்பரரி என்பதை மீண்டும் மீண்டும் தியான காலத்தில் நினைத்து அமர்ந்திருக்கும் பொழுதுதான் உறவுகளுடைய நித்தியாத்துவம், டெம்பரரினஸை நம்மால் உணர்வு பூர்வமாக்க முடியும். வெறும் அறிவினால் உணர்வு பூர்வமாக அது மாறாது. எனவே தியான காலத்தில் இதை மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறோம். அடுத்து இன்று மானச ஜபம் 1 நிமிடம். ஓம் நம சிவாய.
ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.